தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்து கொண்டிருப்பது ஷேர் மார்க்கெட் அகாடமி. நான் உங்க தினேஷ். இந்த வீடியோல நிறைய நண்பர்கள் பாத்தீங்க அப்படின்னா ஜீரோதால எப்படி ஒரே நேரத்துல டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் பிக்ஸ் பண்றது, ஜீரோதால பிராக்கெட் ஆர்டர் இருக்கா, ஜீரோதால ஜிடிடி ஆர்டர் நம்ம கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஏதாவது அடிஷனல் சார்ஜஸ் எதுவும் வசூலிப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோல அந்த அனைத்து கொஸ்டின்ஸ்க்கும் நம்ம ஆன்சர் பார்க்கலாம். நீங்க ஜீரோதா டிமேட் அக்கௌண்ட் யூஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த வீடியோ முழுமையா பாருங்க. மேபி உங்களுக்கு தெரியாத நிறைய தகவல்கள் இந்த வீடியோல இருக்கலாம். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஜீரோதால பாத்தீங்க அப்படின்னா பிராக்கெட் ஆர்டர் ஃபெசிலிட்டி கிடையாது. ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடியே அதை கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிட்டாங்க. பிகாஸ் அதனால நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து கிளைண்ட்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணதுனால. ஓகேங்களா, அதற்கு பதிலா பாத்தீங்க அப்படின்னா ஜிடிடி ஆர்டர் மூலியமா நம்ம ஒரே நேரத்துல டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஏதாவது ஒரு ஷேரை வந்து வாங்குறீங்க அப்படின்னா வாங்கினதுக்கு அப்புறம் ஜிடிடி ஆர்டர் யூஸ் பண்ணி ஒரே நேரத்துல டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் வந்து போட்டுக்கலாம். இப்போ மார்க்கெட் வந்து மேல போச்சு அப்படின்னா டார்கெட் ஹிட் ஆகும், ஸ்டாப் லாஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆயிரும். இன் கேஸ் வந்து மார்க்கெட் கீழே போச்சு அப்படின்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும், ஆட்டோமேட்டிக்கா வந்து டார்கெட் வந்து கேன்சல் ஆயிரும். ஓகேங்களா, இதே போல நீங்க ஆப்ஷன் ட்ரேடிங், ஆப்ஷன் பையிங்க்கும் நீங்க ஒரே நேரத்துல டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம். ஆப்ஷன் செல்லிங்க்கும் நீங்க ஜிடிடி ஆர்டர் மூலமா போட்டுக்கலாம். இந்த ஜிடிடி ஆர்டர் நீங்க கிரியேட் பண்றதுனால எந்த விதமான அடிஷனல் சார்ஜஸும் உங்களுக்கு கிடையாது. பட் இதுல ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜிடிடி ஆர்டரை நம்மளால இன்ட்ராடே பொசிஷனுக்கு நம்மளால கிரியேட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோ ஆர் ரிலையன்ஸ் ஏதோ ஒரு கம்பெனியோட ஷேரை நீங்க இன்ட்ராடேல வாங்குறீங்க அப்படின்னா உங்களால ஜிடிடி ஆர்டரை கிரியேட் பண்ண முடியாது. அதற்கு பதிலா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோ ரிலையன்ஸோ டெலிவரி சிஎன்சில நீங்க அதை வாங்கிட்டு ஒரே நேரத்துல டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம். இன்கேஸ் இன்னைக்கே வந்து டார்கெட் ஹிட் ஆச்சு அப்படின்னா நீங்க இன்னைக்கே வந்து ஸ்கொயர் ஆஃப் பண்ணிக்கலாம். இல்ல இன்னைக்கே ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆச்சு அப்படின்னா நீங்க இன்னைக்கே எக்ஸிட் ஆயிடலாம். ஓகேங்களா, அதாவது இப்ப நீங்க லீவரேஜ் எடுத்து ஏதாவது ஒரு ஷேரை வாங்குறீங்க, இன்ட்ராடேல வாங்குறீங்க அப்படின்னா அந்த மாதிரியான பொசிஷனுக்கு வந்து நம்ம ஜிடிடி ஆர்டர் கிரியேட் பண்ண முடியாது. ஓகேங்களா, இப்போ அப்படியே ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்க்கு வந்துரும். ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்ல நீங்க ஆப்ஷன் பையிங்கா இருக்கட்டும் ஆர் வந்து ஆப்ஷன் செல்லிங்கா இருக்கட்டும் எம்ஏஎஸ்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா ஜிடிடி ஆர்டர் போட முடியாது. அதற்கு பதிலா என்ஆர்எம்எல்ல நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்றீங்க, பை பண்றீங்க ஆர் செல் பண்றீங்க அப்படின்னா உங்களால ஜிடிடி ஆர்டர் கிரியேட் பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம லைவா எப்படி ஒரே நேரத்துல ஜீரோதால டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் வந்து செட் பண்றது அப்படிங்கறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா, இப்போ என்னோட பொசிஷன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியை வந்து நான் செல் பண்ணியிருக்கேன். 43,200 காலையும் புட்டையும் வந்து நான் செல் பண்ணியிருக்கேன். அதாவது ஆப்ஷன் செல்லிங் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஆப்ஷன் பையிங்க்கும் சேம் கான்செப்ட் தான். இல்லை நீங்கள் ஈக்விட்டியில் ஏதாவது ஒரு ஷேரை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே சேம் இதே கான்செப்ட் வந்து ஒன்று தான். பட் அந்த ப்ராடக்ட் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எம்ஏஎஸ்ல நான் செல் பண்ணியிருக்கேன். எம்ஏஎஸ் அப்படிங்கிறது என்ன, இன்ட்ராடே. ஓகேங்களா, இப்போ நான் அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணுறேன். இங்கே பாருங்க எங்கேயுமே ஜிடிடி ஆர்டர் கிரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கிடையாது. ஓகேங்களா, அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா 3 டாட்டை கிளிக் பண்ணி கன்வெர்ட்ல போயிட்டு இதை நான் வந்து என்னன்னா நார்மலாக கன்வெர்ட் பண்ணிடுறேன். நார்மல் அப்படின்னா பொசிஷன் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணுறேன். அதாவது 5ஆம் தேதி எக்ஸ்பிரிக்குள்ள நான் எப்போ வேணுமான்னு செல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ அது இப்போ பேங்க் நிஃப்டி ஆர் நிஃப்டியை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லீவரேஜே கிடையாது. ஸோ நீங்கள் பை பண்ணும் போதா இருக்கட்டும் இல்லை செல் பண்ணும் போதா இருக்கட்டும் எப்பயுமே என்ஆர்எம்எல் ஆர்டரே நீங்கள் யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ நீங்கள் ஸ்டாக்ஸை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ராடேல பை பண்ணுறதுக்கு 5x வரையும் லீவரேஜ் கொடுக்குறாங்க. டெலிவரியில் பை பண்ணுறதுக்கு உங்களுக்கு லீவரேஜ் வந்து கிடையாது. ஓகேங்களா, ஸோ அதனால தான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் இந்த ஜிடிடி ஆர்டர் வந்து இப்போ கேஷ் மார்க்கெட்டில் ஈக்விட்டி மார்க்கெட்டில் இன்ட்ராடே பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு சின்ன நெகட்டிவாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன்ஸ் ட்ரேடருக்கு வந்து எப்பயும் போல நார்மல் தான். ஓகேங்களா, ஸோ இப்போ பாருங்க இது என்ஆர்எம்எல் அப்படின்னு மாறிடுச்சு. இப்போ நான் 3 டாட்டை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஜிடிடி அப்படின்னு ஷோ ஆகுது பாருங்க. இது வந்து எம்ஏஎஸ் ஆர்டர். அதை நான் கிளிக் பண்ணுறேன். இங்கே எங்கேயுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜிடிடி ஷோ ஆகலை. ஓகேங்களா, அப்போ நார்மல் ஆர்டருக்கு மட்டும்தான் ஜிடிடி வந்து ஷோ ஆகும். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் கிரியேட் ஜிடிடி அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் டைப் வந்து பை ஆர் செல் அப்படின்னு ஷோ ஆகுது. நான் வந்து செல் பண்ணியிருக்கேன், அதனால வந்து நான் பை பண்ண போகிறேன். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல சிங்கிள் ஆர் ஓசிஓ அப்படின்னு இருக்கும். சிங்கிள் அப்படின்னா உங்களால் வந்து டார்கெட் மட்டும்தான் பிளேஸ் பண்ண முடியும். ஓசிஓ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரே நேரத்தில் டார்கெட்டும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம், ஸ்டாப் லாஸும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ நம்ம வந்து ஓசிஓ தான் நம்ம வந்து போடணும்.
ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 270 ரூபாய் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸ்டாப் லாஸாக நான் எவ்வளோ போடணும் அப்படின்னா ஒரு வந்து 350 ரூபா ஸ்டாப் லாஸ் போடலாம். ஏன் அப்படின்னா ஆப்ஷன் நான் செல் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, எனக்கு செல் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அது கரைஞ்சி கம்மியாக தான் எனக்கு ப்ராஃபிட்டு, மேலே போச்சுன்னா எனக்கு வந்து லாஸ் ஆகும். ஓகேங்களா, அதனால ட்ரிகர் ப்ரைஸில் வந்து நான் 350 ரூபா போடுறேன். ஸோ இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 349.50 பைசா. ஓகேங்களா, ஸோ அதை விட கொஞ்சம் கம்மியாக வந்து போடுறேன். ஓகேங்களா, ஸோ எத்தனை குவான்டிட்டி, 25 குவான்டிட்டி, அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. டார்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 260 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா, அப்போ ஆப்ஷன் செல்லிங்கை பொறுத்தவரையும் கம்மியாக தான் எனக்கு வந்து ப்ராஃபிட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் 150 வந்து டார்கெட்டாக போடுறேன். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம், நீங்கள் 150 போட்டுக்கலாம், இல்லைனா வந்து 151 அந்த மாதிரி நீங்கள் எது வேணுமான்னு போட்டுக்கலாம். நான் சேம் வந்து 150.50 போடுறேன். ஓகேங்களா, ஸோ போட்டுட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஜிடிடி ஆர்டர் கிரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும், கிளிக் பண்ணிடுங்க. ஓகேங்களா, இப்போ ஜிடிடி ஆர்டர் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இங்கே ஆர்டர் செக்ஷனில் போயிட்டு இந்த இடத்துல ரெண்டாவது இடத்துல ஜிடிடி அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜிடிடி ஆர்டர் கிரியேட் பண்ணிட்டோம். ஓகேங்களா, இப்போ இன்கேஸ் வந்து மார்க்கெட் வந்து நல்லா வந்து கம்மியாகிட்டே வந்திருக்கு, இப்போ வந்து மார்க்கெட் வந்து நல்லா மேலே போணுச்சு அப்படின்னா எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிரும். இன்கேஸ் வந்து மார்க்கெட் வந்து நல்லா கீழே போயிட்டே இருக்கு அப்படின்னா எனக்கு வந்து டார்கெட் வந்து ஹிட் ஆகும். ஓகேங்களா, பிகாஸ் நான் கால் ஆப்ஷனுக்கு நான் ஜிடிடி கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ இப்போ இதே தான் ஆப்ஷன் பையிங்க்கும். ஆப்ஷன் பையிங்க்கு போகும்போது ஸ்டாப் லாஸ் வந்து நீங்கள் வாங்கின ப்ரைஸை விட வந்து கீழே போடணும், டார்கெட் வந்து மேலே போடணும். ஓகேங்களா, அதே போல் ஸ்டாக்ஸுக்கு வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க அப்படின்னா 95 ரூபா 98 ரூபா, அதாவது வாங்கின ப்ரைஸை விட கம்மியாக ஸ்டாப் லாஸ் போடணும், டார்கெட் வந்து அதிகமாக போடணும். இங்கே நான் ஆப்ஷன் செல்லிங் பண்ணியிருக்கிறதுனால அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, பிகாஸ் வந்து நிறையா பேர் வந்து ஆப்ஷன் பையிங்க்கு ஸ்டாக்குக்கெல்லாம் ஈஸியாக வந்து டார்கெட் ஸ்டாப் லாஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி ஆப்ஷன் செல்லிங்க்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதனால தான் ஆப்ஷன் செல்லிங்கை வந்து நான் உங்களுக்கு உதாரணமாக நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இந்த ஜிடிடி ஆர்டரை நீங்க எப்ப வேணும்னாலும் மாடிஃபை பண்ணிக்கலாம், டெலீட் பண்றா இருந்தாலும் பண்ணிக்கலாம். இதோட வேலிடிட்டி பாத்தீங்க அப்படின்னா 1 இயர். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஷேரை வந்து வாங்கி வச்சிருக்கேன் சிஎன்சியில். ஏன்னா சிஎன்சியில் மட்டும்தானே நம்ம வந்து இந்த ஜிடிடி ஆர்டர் கிரியேட் பண்ண முடியும். வாங்கி வச்சிருக்கேன். உதாரணத்துக்கு ஒரு 500 ரூபாய்க்கு வாங்கி வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஒரு 550 ரூபா போனா நான் செல் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு 450 ரூபாய் வந்தா நான் வந்து ஸ்டாப் லாஸ் போட்டு வெளில வந்துடலாம் நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, நீங்க என்ன பண்ணலாம், ஜிடிடி ஆர்டரை கிரியேட் பண்ணிட்டு டார்கெட்ல போயிட்டு 550 ஸ்டாப் லாஸ்ல வந்து 450 போட்டு வச்சிடலாம். 1 இயருக்குள்ள அந்த பிரைஸ் எப்ப ரீச் ஆகுதோ அது ஆட்டோமேட்டிக்கா வந்து டார்கெட் ரீச் ஆனா டார்கெட் உங்களுக்கு ப்ராஃபிட் புக் பண்ணி கொடுத்துரும். ஸ்டாப் லாஸ் ரீச் ஆனா உங்களுக்கு வந்து லாஸ் புக் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணிரும். இன்ட்ராடே ட்ரேட் பண்றவங்களுக்கு இந்த ஃபியூச்சர் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அட் த சேம் டைம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்களுக்கும், ஸ்விங் ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க, என்னால எப்பயுமே மார்க்கெட்டை வாட்ச் பண்ணிட்டே இருக்க முடியாது அப்படிங்கிற கேட்டகரியில இருக்க பீப்புள்ஸ்க்கும் இந்த ஃபியூச்சர் வந்து சப்போர்ட் கிடைக்கும். ஸோ அவ்வளவுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் மற்றும் உங்கள் சந்தேகங்களை கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடா நிறைய இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஷேர் மார்க்கெட் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.